அனைவருக்கும் வணக்கம். நான் திருமதி சி. பவித்ரா, உதவி பேராசிரியர் தமிழ்துறை, டாக்டர் SNS ராஜலட்சுமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, தன்னாட்சி, கோவை. நாம் இன்றைய பதிவில் காணவிருப்பது இளங்கலை 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான தமிழ் பாடத்திட்டத்தில் இடம்பெற்றுள்ள கிறிஸ்தவமும் தமிழும் எனும் தலைப்பில் அமைந்த இலக்கிய வரலாறு கட்டுரை. இக்கட்டுரை குறித்த அறிமுகத்தை இந்த காணொளியின் வாயிலாக காணலாம். இன்றைக்கி நாம் கிறிஸ்தவ சமயம் பற்றி கிறிஸ்தவமும் தமிழும் அப்படின்ற தலைப்பை பார்க்குறதுனால கிறிஸ்தவ சமயம் குறித்து ஓரிரு வரிகள் மட்டும் பார்க்கலாம். இந்த உலகத்தில் உள்ள சமயங்கள்லேயே வரலாற்று பின்னணியுடன் விளங்குகிற சிறப்பு வாய்ந்த சமயங்களில் ஒன்றா கிறிஸ்தவ சமயம் காணப்படுது. இந்த கிறிஸ்தவ சமயத்தோட தொடக்க வரலாறு மிகவும் பழமையானதாக காணப்படுது. இந்த கிறிஸ்தவ சமயம் எதை நிலைநாட்டுது அப்படின்னா, இறைவனை அடைய அன்பு ஒன்றே முதன்மையாக கொள்ள வேண்டும், அன்பே கடவுள், எவனொருவன் எல்லோரிடமும் அன்பு செலுத்துகிறானோ அவன் கடவுளை அடைகிறான் அப்படின்ற கொள்கைகளை நிலைநாட்டும் விதமாக கிறிஸ்தவ சமயம் அமையுது. கிறிஸ்தவ சமயம் மேலை நாடுகளில் தோற்றம் பெறுது. மேலை நாடுகளில் தோற்றம் பெற்ற சமயம் எப்படி தமிழகத்துக்குள்ளே வந்துச்சு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, வணிகம்தான் மூல காரணமாக இருக்குது. நம்ம நாட்டில் சங்க காலத்திற்கு முற்பட்ட காலத்திலிருந்தே மேலை நாட்டவருக்கும் இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கும் கடல் வாணிபம் நடந்துட்டுருக்கிறதா குறிப்புகள் சங்க இலக்கியங்களில் காண முடியுது. இப்படி காலங்காலமாக வணிகத்தின் மூலமாக ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற மக்களுக்கும் தொடர்பு ஏற்பட்டுச்சு. அந்த வகையில் 15ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் டச்சுக்காரர்கள், டேனிஷ்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள் அப்படின்ற மேலை நாட்டு ஐரோப்பிய நாட்டை சேர்ந்தவர்கள் வணிகம் செய்கிறத நோக்கமாக கொண்டு இந்தியாவுக்குள்ளே வர்றாங்க. முதல்ல வணிகம் செய்கிறத நோக்கமாக கொண்டு வந்தவங்க காலப்போக்கில் தங்களோட சமயத்தை இந்த நாட்டு மக்களிடையே பரப்பணும் அப்படின்னு கொள்கிறாங்க. அப்படி மேலை நாடுகள்லேருந்து கிறிஸ்தவ சமய பாதிரிமார்களை கூட்டிகிட்டு வர்றாங்க. இப்போ மேலை நாட்டிலேருந்து வந்தவங்க தங்களோட சமயத்தை இந்திய நாட்டில் பரப்பணும் அப்படின்னா இங்கு மக்கள் பேசும் மொழியை தெரிஞ்சுக்கிறது அவங்களுக்கு அவசியமாக இருக்குது. அப்படி தமிழகத்துக்குள்ளே தங்களோட சமயத்தை பரப்ப வந்த கிறிஸ்தவ சமய பாதிரிமார்கள் எல்லாருமே தமிழகத்தில் இருக்கிற ஆசிரியர்களிடத்து தமிழ் மொழியை கற்றுக்குறாங்க. தமிழ் மொழியை கற்றுக்கிட்டு தமிழில் இலக்கண இலக்கியங்களை இயற்றும் அளவுக்கு நல்லா தேர்ச்சி பெறுறாங்க. இப்படி தமிழ் மொழியை கற்றுக்கிட்ட மேலை நாட்டு கிறிஸ்தவ சமய பாதிரிமார்கள் தமிழ் மொழியோட இனிமையை பார்த்தும் தமிழ் இலக்கண இலக்கியங்களில் இருக்கிற சிறப்புகளை பார்த்தும் இந்த மொழி மேலே ஒரு ஈர்ப்பு கொள்கிறாங்க. இந்த மொழியை இன்னும் வளர்த்தெடுக்க பல்வேறு பணிகளை புரிகிறாங்க. அதில் குறிப்பிட்ட பணிகள் எப்படின்னு பார்த்தோன்னா, மொழிபெயர்ப்பு. தமிழ் இலக்கண இலக்கியங்களை மற்ற நாட்டு மக்களும் அறியும் வண்ணம் தங்களோட மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்கிறாங்க. அதோட அகராதிகளை இயற்றுறாங்க. தமிழ் மொழியிலையும் பிற மொழிகள் சார்ந்த தமிழ்லேயும் அகராதிகள் இயற்றப்படுது. அதோட மேலை நாட்டவரோட வருகையொட்டி அச்சு இயந்திரங்கள் கொண்டு வர்றாங்க. இந்த அச்சு இயந்திரங்களோட உதவியினால் ஓலைச்சுவடிகள்லேயும் செய்யுள் வடிவத்தில் இருந்த தமிழ் இலக்கியங்கள் உரைநடையில் காகிதத்தில் பறந்து விரிய ஆரம்பிக்குது. இப்படி தமிழ் பல்வேறு வகையில் விரிவடைகிறதுக்கு மேலை நாட்டவர்கள் பல்வேறு தொண்டுகளை செஞ்சுருக்காங்க. அப்படி கிறிஸ்தவ சமயத்தால் தமிழும் தமிழால் கிறிஸ்தவ சமயம் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்படி தமிழால் கிறிஸ்தவத்தையும் கிறிஸ்தவ சமயத்தால் தமிழையும் வளர்த்ததில் குறிப்பிடத்தக்க சிலரை நாம் பார்க்கலாம். இவங்களை மேலை நாட்டு கிறிஸ்தவ சமய அறிஞர்கள் அப்படின்னும் தமிழ்நாட்டு கிறிஸ்தவ சமய அறிஞர்கள் அப்படின்னு 2 வகையாக பிரிக்கலாம். மேலை நாட்டிலேயே பிறந்து கிறிஸ்தவ சமயத்தை பரப்புறதுக்காக தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து தமிழ் மொழியை கற்றுக்கிட்டு அதன் மேலே இருக்கிற ஈர்ப்பினால் தமிழ் மொழியில் கிறிஸ்தவ சமயத்தை படைத்தளித்தவங்க மேலை நாட்டு கிறிஸ்தவர்களாக அறியப்படுறாங்க. இவர்களில் குறிப்பிடத்தக்கவர்களில் யார் யாருன்னு பார்த்தோன்னா, வீரமாமுனிவர், ராபர்ட் டி நோபிலி, ரெய்னியஸ், ஜியோ போப், கால்டுவெல், சீகன் பால்க்கு,
எல்லீஸ் துரை இவங்கெல்லாம் குறிப்பிடத்தக்கவர்களாக இருக்காங்க. அதே மாதிரி தமிழகத்தில் பிறந்து கிறிஸ்தவ சமயத்தால் ஈர்க்கப்பட்டு கிறிஸ்தவ சமயத்துக்கு மதம் மாறி தமிழில் கிறிஸ்தவ சமய நூல்களை இயற்றினவங்க தமிழ்நாட்டு கிறிஸ்தவர்களாக அழையப்படுறாங்க. இவங்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் யார் யாருன்னு பார்த்தோன்னா தேவநேய பாவாளர், வேதநாயகம் பிள்ளை, வேதநாயகம் சாஸ்திரியார், ஹெச்ஏ கிருஷ்ணபிள்ளை இவங்க குறிப்பிடத்தக்கவர்களாக அறியப்படுறாங்க. இந்த மேலை நாட்டு கிறிஸ்தவர்கள் தமிழ்நாட்டு கிறிஸ்தவர்கள் குறித்த விரிவான தகவல்களை இனி அடுத்தடுத்து வரும் காணொளிகளில் பார்க்கலாம். நன்றி.